தமிழகத்தில் கத்திரி வெயில் தொடங்கும் முன்பே வெயில் சுட்டெரிக்கிறது. இதனால் நண்பகல் வேளையில் மக்கள் வெளியே நடமாடாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் குறித்து செய்தியாளர்கள் தரும் தகவல்களை பார்க்கலாம். சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நண்பகல் வேளையில் சாலைகள் மற்றும் தெருக்களில் மக்கள் நடமாட்டம் குறைந்துள்ளது. இதனால் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். நாம நின்று இடம் பாத்தீங்கன்னா அரியலூர் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு பொருத்தப்பட்டுள்ள ஒரு டிஃபன் கடையில் நின்று இருக்கோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக கடும் வெயிலின் காரணமாக இந்த கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் ஒரு டிஃபன் சாப்பிடுவதற்கு அவங்க எந்த ஒரு முடியாம ரொம்ப வேர்வை பெரும் அவதிக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. மேலும் இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த கடந்த 2 நாட்களாக இன்னைக்கு அடிக்கும் கடும் வெயிலின் காரணமாக காலையிலிருந்து இந்த கடைக்கு வாடிக்கையாளர்கள் வர வெகு ரொம்ப குறைவாக வாடிக்கையாளர் வராங்க என்ற இந்த கடை உரிமையாளர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. முழு நேரமும் வெட்ட வெளியில் இருந்து வியாபாரம் செய்யும் நடைபாதை வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குடும்பத்திற்கான வாழ்வாதாரத்தை ஈட்ட தகிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். சாலையோர கடைகளில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இந்த வெயிலின் தாக்கம் அதிகமானால அவங்களால ஒழுங்கு கூட இடம் இல்லாமல் இந்த வெயிலின் பொருட்படுத்தாம தான் தற்போது வியாபாரத்தை மேற்கொண்டு வராங்க. இப்போ நம்மளுடைய சாலையோர வியாபாரி ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். அம்மா, இந்த வருடம் வெயிலோட தாக்கம் எப்படி இருக்கு? எப்படி இந்த வெயிலில் நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வருஷம் நாங்கள் வெயில் எந்த வருஷமே இவ்வளோ வெயில் இல்லை, ஓவரான வெயில். உட்காந்து வியாபாரம் பண்ண முடியலை, அப்படியே உடம்பே வெந்து போயிருது. 10-20 வருஷமா வியாபாரம் பண்றோம். அந்த 10-20 வருஷத்துல இந்த வருஷம் ஓவரான வெயில், உட்காந்து வியாபாரம் பண்ணவே முடியல. அவ்வளவு வெயிலா இருக்கு, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. கடும் வெயில் காரணமாக விவசாய தொழிலாளர்களும் இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். நீண்ட நேரம் வெயிலில் வேலை பார்ப்பதால் உடல் சோர்வு ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். எப்போதும் காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்கு தொடங்கும் வேலையை தொடங்கும் விவசாயிகள் தற்போது காலை 6 மணியிலே முன்கூட்டி விவசாய பணி தொடங்கி வருவதாக தெரிவிக்கின்றனர். காரணம் உடல் சோர்வு ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த வெயிலின் தாக்கம் இனிவரும் காலங்களில் அதிகரித்தால் தங்களின் வேலை நேரம் இன்னும் குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். கோடை வெயிலை பொருட்படுத்தாமல் தேர்தல் பரப்புரையில் அரசியல் கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காலை முதல் இரவு வரையிலும் வேட்பாளர்களும் கட்சி நிர்வாகிகளும் வீடு வீடாக வாக்கு சேகரிக்கின்றனர். அரசியல் கட்சிகளுக்கு இந்த வெயில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை என்று கருதுகிறார்கள். மேலும் இன்று அதிகாலை முதலே அரசியல் கட்சி தலைவர்கள், அந்த ஊர் பகுதியில் இருக்கிற ஊர் பெரியவர்கள் மற்றும் வாக்காளர்கள் மற்றும் அந்த பகுதியை சார்ந்த மற்ற வாக்காளர்களை எல்லாம் சந்தித்து வருகிறார்கள். அதிகாலை முதலே அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சார பணியும் துவங்கி வருகிறார்கள். இதனால் அரசியல் கட்சிகளுக்கு பெரிய பாதிப்பில்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள்.